எங்க அப்பா போட்டோ பார்த்து எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மகன் ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கருமாதி தாடா பண்ணி பார்த்தேன். போகடா நீங்களும். அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா கால கூட விழுறேன். அது கொடுத்த அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது. பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டு தரேன்டா. டேய், அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தகை. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுர பணம் கொடுக்க மாட்டேன். தள்ளுங்கடா. நில்லுங்கடா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேட்கிறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற. சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏப்பா திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமையை அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா. யோ பிரசன்ட், நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை. ஆனா அந்த குளம் என்னோடது. சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். மில்லுகார பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த ஆளு பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்காயா. அவனாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், டேய் நாளை கிளம்புற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா.
தலைவரே, நீங்கள் பாட்டுக்கு மில்லுகார் வருவார், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்லேருந்து மில்லுகாரரை காணுங்கிறாங்களே. அதுக்காண்டி மாலை கழுத்துமா உட்காந்துருக்க பொண்ணு மாப்பிளையே தாலி கட்டவா கிளப்பா சொல்கிறேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழைஞ்சிட்டு இருக்கான். அவளாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க. மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷ்யதாம். இதான் மாமா. தலைவரே, மில்லுக்கார் வந்துறாரு, எந்திரிங்க. தலைவரே, வாங்க வாங்க. வேலை அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, வாங்க. வாயா மில்லுகார. ஏடா பந்தில சோறு போடுறாங்கன்னு முன்னாடி ஓடி போய் உட்காந்து மூக்கு முட்டை தின்னு மில்லுகார. கல்யாணம் பண்ணி விட கிளம்பி போக வேண்டியதானடா. மில்லுகார ஊரே தாலி கட்ட சொல்லிச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன். ஒன்றை விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாயா? கொடுத்த கொடுக்காம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரே உங்க புரட்சியாளர். எல்லாரும் கேட்டுக்குங்க, குளத்தை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? குளத்தை கொடுக்குற பவர் மாமா கிட்ட இல்ல, மாமியார் கிட்ட தான் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏங்க, குளத்தை எப்ப என் பேர்ல தானே ஏழை எடுப்பியே? அதான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் தான் எழுதி கொடுத்தேன். தாலி எடுத்து குடியா? ஐயோ, மில்லுக்கார கதவு சாத்திட்டாரே. வைராக்கிய புடிச்சவராச்சே, தூக்குக்கு மாட்டிக்க போறாரா? பண்ணி அந்த செத்துக்கிட்டு போயிட போறான்டா. எல்லாம் தலையில விடிச்சிட போதுடா. என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. அவன் ஆம்பளைதாயா, ஆம்பளைதான். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள. அவன் கொடுத்து வச்சதா, எப்ப அவன் கொடுத்து வச்சோ. மாமா, நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னது? நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அல்லோல பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா. அழுது தெரியுது பாருங்க, கண்ணை தொடங்க. சரிங்க, அட சரிங்கங்கிற. சரிக்காதீங்க. ராசிக்காரி ராசிக்காரின்னு எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண ஹரியானா மோசக்காரியா இருந்திருக்கிறேன். இனிமே எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி, என்ன இனிமே மில்லெல்லாம் உன் பேர்ல தான். வேணும்னா சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ. விடிய போது தாலி எடுத்து விடியா? அச்சதை எல்லாரும் கொடுமா.